விஷயம் தானக்கா? அட ஆமாண்டி பரிமளா, பாவுண்டி அந்த சின்ன பிள்ளை உசுறு போயிருச்சாமே. ஆமாக்கா, கேட்டோட மஞ்சே பதறிடுச்சுக்கா. ஏதோ ஆக்சிடென்ட்ல போயிருச்சாமே உயிரு. பண்ணையார் குடும்பம் பாவும்ல. பாவமா அடியாண்டி, அவ்வளவு சொத்து பத்து இருக்கு. அந்த ஒத்த பிள்ளை தானே வாரிசு. அது சின்ன மவனுக்கு தானே அது பிறந்துச்சு, பெரிய மவனுக்கு பிள்ளையே இல்ல. குடும்பமே மகாலட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லி அழைஞ்சிச்சு. பாவம் அது போய் சேர்ந்துருச்சுடி. ஆமாக்கா, இந்த பொன்ராசுக்கு குழந்தை இல்ல, சின்ராசுக்கு தான் பிறந்திருக்கு. அதையும் அந்த கடவுள் பறிச்சுக்கிட்டாரு. நம்ம பண்ணையார் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் தானே. அந்த குடும்பத்துக்கு இப்படி நடக்குதேக்கா. நல்லவர் தாண்டி நம்ம பண்ணையாரு. ஜாதி மதம் பார்க்காம, எதுவும் பேலை பணக்காரன் பார்க்காம எல்லாத்துக்கும் உதவி செய்வாருடி. ஏன் என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட 80 பணம் கொடுத்து உதவினாரு. அந்த குடும்பத்துக்கு இப்படி நடந்துருச்சுடி. அட ஆமாக்கா, இப்ப கூட அந்த மாயி பையன்ட்ட இருந்து நம்ம இடத்துக்கு தண்ணி வரணும்னு இடத்தையே வாங்கி நமக்கு கொடுத்தாருல, தண்ணி வர வச்சாருல. இல்லடி, இந்த உலகத்துல ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் இப்படிலாம் நடக்கும் போல. நல்லதுக்கெல்லாம் காலமே இல்லடி. அது என்னமோ நசுந்தாக்கா, இந்த உலகத்துல நல்லதுக்கே காலம் கிடையாது. பாவம் ரத்த வெள்ளத்தோட கடந்துச்சு அந்த புள்ள. பாவம் அவ்வளோ ரத்தம் போயிருக்கு. ஆமாண்டி, அந்த நம்ம முனிதான் கூட்டிட்டு போனாராம் கடைக்கு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். தூக்கிட்டு போய் ரத்த வெள்ளத்தோட சேர்த்திருக்காரு. ரத்தமே இல்லாம செத்து போயிடுச்சுடி. பண்ணையார் முனியை திட்டாராமே, வெளியே போடான்னு. பாவம் கோபம் வரதானே செய்யும். என்ன இருந்தாலும் ஒத்த பேத்தியில பின்ன வராதாக்கா. ரத்த வெள்ளத்துல குழந்தைய பாக்குறப்ப யாரா இருந்தாலும் பதறதானே செய்யும். என்னத்த சொல்றது, எல்லாம் கடவுளோட செயல்டி. சரி, வீட்டுல குழம்பு வச்சா கொஞ்சம் கொண்டு வந்து குடுடி. சரிக்கா சரிக்கா. பார்வதி, பார்வதி சொல்லுங்கங்க. சாப்பிட்டியா இல்லையா? வீட்டுல எல்லாம் சாப்பிட்டாங்களா இல்லையா? எப்படிங்க சோறு தண்ணி இறங்கும் சொல்லுங்க? நேத்து வரைக்கும் துள்ளி தெரிஞ்சிட்டு இருந்த புள்ள இன்னைக்கு போட்டோல இருக்கு. யாருமே சாப்பிடலங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு பார்வதி. என்னத்த செய்ய, எல்லாம் தலை விதி. சின்ராசு சாப்பிட்டியா? சரஸ்வதி சாப்பிட்டாளா? இல்லப்பா, சோறு தண்ணிலாம் இறங்க மாட்டுதுப்பா. சரஸ்வதியும் நேத்துல இருந்து ஒரு வாய் கூட வைக்கல, சாப்பிடவே இல்ல. பார்வதி, நம்ம தான் பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லணும். நீ ஏன் இப்படி உட்கார்ந்து அழுதா என்னத்த செய்ய? பாரு சின்ராசு முகத்தை பாரு, பாவம். உண்மைதாங்க, நம்ம தான் ஆறுதல் சொல்லணும். ஆனா எனக்கு ஒரே ஒரு பேத்தி, அந்த பேத்தியும் அந்த கடவுள் எடுத்துட்டு போயிட்டானே. அத்தை மாமா வாங்க சாப்பிடலாம். யாருமே சாப்பிடல, சமைச்சு வச்சது அப்படியே கிடக்கு. எனக்கு வேணாம் லட்சுமி, மத்தவங்களுக்குலாம் போடு. அத்தை என்னத்தை இப்படி சொல்றீங்க? மகா போனது எல்லாத்துக்கும் வருத்தம் தான். என்ன பண்றது? அடுத்து நம்ம எல்லாம் உயிர் வாழணும்ல, அதுக்கு சாப்பிடணும்ல. தம்பி வாங்க தம்பி சாப்பிடலாம். சரஸ்வதி எங்க? அண்ணி, சரஸ்வதி ரூமை விட்டு வரவே மாட்றா, அழுதுகிட்டே இருக்கா. மகா குட்டி போட்டோவை பார்த்து பார்த்து அழுகுறா. நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தினேன், ஆனா என்னால முடியல. நீ பாவம், அவ ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்து அதையும் பறி கொடுத்துட்டு நிக்கிறா. இனிமே நம்ம வீட்டுக்கு வாரிசே இல்லையாங்க. அத்தை அழாதீங்க அத்தை. சரி, நான் சரஸ்வதி போய் சாப்பிட கூப்பிடுறேன். அட கடவுளே, உனக்கு இறக்கமே இல்லையா? ஊருக்கு நாங்க எவ்வளவு நல்லது பண்ணோம், எல்லா தெய்வமும் கைவிட்டுருச்சு எங்க குடும்பத்தை. ஐயா, ஐயா சொல்லு முனி, என்ன விஷயம்? ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா. என்னாலயா உங்க குடும்பத்துக்கு இந்த நிலைமை? என்ன மன்னிச்சிருங்கய்யா. முடி முடி, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? எந்திரிடா எந்திரிடா. இல்லையா, இல்ல, நான் பண்ண காரியத்துக்கு நீங்க என்ன கொன்னே போட்டிருக்கணும்யா. முதல்ல நீ எந்திரி முடி, எந்திரி. நான் மட்டும் மகா குட்டிய ஒழுங்கா பாத்துருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? விடுமுடி, என்ன பண்றது? எல்லாம் எங்க தலை எழுத்து. அவ போய் சேரணும்னு இருக்கு. ஐயா, என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுயா. நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேயா. என் சொந்த ஊருக்கே போயிடுறேன். என்ன முடி சொல்ற? ஏண்டா? நாங்க ஏதோ நேற்று கோவத்துல பேசிட்டேன்டா, விடுறா முடி. இல்லையா, இல்ல, மகா குட்டி இல்லாத வீட்டுல நான் இருக்க மாட்டேன். தாத்தா தாத்தா என்ன கூப்பிடுற மாதிரியா இருக்கியா? இதெல்லாம் நிம்மதியா இருக்க முடியலையா. வேணாயா வேணாயா, எனக்கு இந்த ஊர் வேணாம், இந்த வீடு வேணாயா, என்ன விட்டுருங்கயா. நீ முனி சொன்னா கேளுடா, நாங்க ஒன்னும் சொல்ல மாட்டோம்டா. ஏதோ கோவத்துல எனக்கு பேசிட்டோம்டா. நீ இருடா இங்கேயே. இல்லையா, இல்ல, என்னால இருக்க முடியாது, நான் வாரையா. முனி, இந்த பண்ணையார் பேச்சுக்கு ஊரே கட்டுப்படுது. நீ ஏன்டா கேட்க மாட்டேற? நான் தான் சொல்றேன், உள்ள போடா. இல்லையா, நீங்க உயிரை கொடுக்க சொன்னா கூட இதே இடத்துல கொடுக்குறையா, சொல்லுங்கயா. ஆனா இந்த உயிரோட இனிமே இங்க இருக்க முடியாது. ப்ளீஸ்யா, என்ன மன்னிச்சிருங்கயா. நான் வரையா, நான் கிளம்புறேன். முடிச்சு நின்னுடா. ஐயோ, வளர்த்த அவனுக்கே இவ்வளவு கஷ்டம்னா பெத்தவனுக்கும் எப்படி இருக்கும்? கடவுளே, உனக்கு கண்ணே இல்ல, நாங்க என்ன பாவம் பண்ணோம்?
மகா மகா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தண்டி இந்த அம்மா விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு மகா குட்டி? சரஸ்வதி சரஸ்வதி இன்னும் உட்காந்து அழுதுட்டு இருக்கியா? சாப்பிடவா சரஸ்வதி? அக்கா எப்படிக்கா சாப்பிட தோணும்? என் புள்ள மண்ணுக்குள்ள போயிருச்சுக்கா, எனக்கு எப்படி சாப்பிட தோணும்? எனக்கு வேணாக்கா. சரஸ்வதி மகா குட்டி உனக்கு மட்டுமா புள்ள? இந்த குடும்பத்துக்கே அவதான் பிள்ளையா இருந்தா, துள்ளி திரிஞ்சிட்டு இருந்தா, என்னையும் வாய் நிறைய அம்மா அம்மான்னு கூப்பிட்டா. எல்லாருக்கும் கவலை தான், அதுக்காக நீ பட்னி வந்து உடம்பு கெடுத்துக்கலாமா? அவதான் இந்த குடும்பத்துக்கே மகாலட்சுமியா இருந்தாக்கா, போய் சேர்ந்துட்டாக்கா. மனசே ஒப்புலக்கா, ஒத்த புள்ள. என்ன சரஸ்வதி குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? எங்களுக்கு புரியாம இல்ல, எல்லாரும் வருத்தத்துலதான் இருக்கோம். யாருமே ஒரு வாய் சாப்பிடல தெரியுமா? மத்தவங்க உயிர் முக்கியம் தானே. அவ நம்ம வீட்டு புள்ள, நம்மளை சுத்தி தான் இருப்பா. இப்ப நீ அழுவுறதையும் பார்த்துட்டு தான் இருப்பா. நீ கவலைப்படாம வா, நமக்கு தெய்வமா இருப்பா அவ. இல்லக்கா எனக்கு மனசே கேட்கலக்கா. நேத்து நான் கடைக்கு அனுப்பிச்சிருக்க கூடாதுக்கா, அவளை வெளியே போறேன்னா நான் அனுப்பிச்சிருக்க கூடாதுக்கா, தப்பு பண்ணிட்டேன். நீ என்னடி தப்பு பண்ண சரஸ்வதி? அவ விதி முடிஞ்சிருச்சு, போய் சேர்ந்துட்டா. நம்ம நிறுத்தவா முடியும் சாவலாம்? கவலைப்படாத, அவ கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு காவல் தெய்வமா இருப்பா. நீ வா சாப்பிடலாம், வா. நேத்துல இருந்து சாப்பிடல, உனக்கு மயக்கம் கேட்க வந்துட போகுது. இல்லக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வரேன்க்கா, நீங்க போங்கக்கா. சரி அதே நினைச்சு அழுதுட்டு இருக்காத, சீக்கிரம் வா. மகா மகா குட்டி மகா குட்டி, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், நீ சாவறது இப்ப இல்ல, நீ வாழ வேண்டிய புள்ள. ஆனா இது நடந்திருக்கவே கூடாது, ஏதோ இது நடந்துருச்சு. ஆனா அம்மா உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன்டி எப்போதும். நீ அம்மா கூடயே துணையா இருக்கணும்டி மகா குட்டி. என்னண்ணே டீ கடையே விரிச்சோடி இருக்கு, யாரும் வரலையா? அட என்னப்பா ஊரே சோகத்துல இருக்கு. என்னண்ணே சோகம்? ஓ நம்ம பண்ணையார் குடும்பத்துல நடந்த விஷயத்தினாலயா? அட ஆமாண்டா, பாவம் பண்ணையாரு, என்னத்த சொல்ல, ஊருக்கே உதவி செஞ்சாரு. அவர் குடும்பத்துக்கு உதவுறதுக்கு ஒரு கடவுளும் வரல, ஒரு தெய்வமும் வரல. இந்த முனி பயலுக்கு எதுக்கு இந்த வேலை? ஒழுங்கா வீட்டு வேலை செஞ்சோமான்னு இல்லாம அந்த சின்ன பிள்ளைய கடைக்கு போயிட்டு கொண்டுட்டானே. டே ஏன்டா அவனை சொல்ற? அவன் ரொம்ப நல்லவன்டா. அந்த புள்ள முனி தாத்தான்னு உயிரா இருக்கும். எப்ப பார்த்தாலும் முனியோட தான் வரும். என் கடைக்கே டீ எதுவும் வாங்க குடிக்க வந்தானா அந்த பிள்ளையும் பின்னாடியே வரும்டா. ஆனா பண்ணையார் சும்மா விட்டுட்டாரு பாருங்க முனிய. இல்ல ஏண்டா அந்த ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போனவனே எவன்னு தெரில, அவனே விட்டுட்டாரு. முனி என்ன 23 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்கான்டா பண்ணையார் வீட்டுல. விசுவாசமான ஆளு, அவனை என்ன செய்ய போறாங்க? அண்ணே அண்ணே அங்க போறது நம்ம முனி தானே? அட ஆமாப்பா முனிதா. ஏ முனி முனி, ஏ முனி நில்லுடா. என்னென்ன கூப்பிட போய்கிட்டு இருக்கான், காதது சவுடாயிடுச்சோ தெரியலடா. அழுதுகிட்டே போறான். என்னாச்சோ? கையில வெறும் பையோட போறான், ஊரை வெறும் விட்டு போறானா? ஆமாண்ணே எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. ஊரை விட்டு தான் போறான் போல. பாவம் குற்ற உணர்ச்சி தாங்கல. என்ன இருந்தாலும் வளர்த்த புள்ள, உயிர் இல்லைல்ல, அதனாலதான். வாஸ்தவம் தான்டா, என்ன இருந்தாலும் புள்ள இவனாலதான் செத்துச்சு. எப்படி பண்ணையார் மூஞ்சிலெல்லாம் முழிக்க முடியும், அங்கேயே வேலை செய்ய முடியும் சொல்லு? பாவம் அதான் ஊரை விட்டு போறான் போல. என்னமோ போ, பண்ணையார் குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம போச்சு. சரி எனக்கு ஒரு டீயே போடுனே, ரொம்ப பசிக்குது. சரி சரி, ஊரு 2 போட்டாலும் கூத்தாடி கொண்டாட்டமா. உன்ன மாதிரி ஆள்லாம் என்ன நடந்தாலும் டீ காப்பியை குடிக்காம இருக்க மாட்டீங்க. இதோ போடுறேன். பாவும் அந்த முனி, ஐயோ என்னத்த சொல்றது போ. மணி வேற 7 போகுதுனே, சீக்கிரம் போட்டு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போனோம். ஐயோ என்னது மணி 7 போதா? ஐயோ கடையை சாத்துடா, சீக்கிரம் டீயை குடிச்சிட்டு கிளம்பு. இந்த ஊருக்குள்ள 7 மணிக்கு மேல ஈ காக்கா கூட அலையாது. வா வா போவோம்.